தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தியானிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 20, 31, 32 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் இரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். என்னை உயிரோடே வையும் என்று உம்முடைய அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தை ஒரு முறையாவது நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னா, இப்போ நான் சொல்ற சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒருவேளை அப்படி ஒரு முறை படிக்கலை அப்படின்னா இந்த கதையாக மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பைபிளில் நிறைய ராஜாக்களை பற்றி வரும். இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் அப்படின்னு ராஜாக்களை பற்றி நிறைய அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்குது. அதில் இன்னைக்கு நாம் இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்கிற ராஜாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இப்போ வாசிக்க கேட்டோம். இந்த ஆகாப் அப்படின்ற ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்படி சொல்லுவாங்க, அதாவது அவன் மகா மட்டமானவன் வாங்க பாருங்க சில நேரத்தில். அந்த மாதிரி இஸ்ரவேலின் ராஜாக்கள்லேயே நிறைய பேர் கெட்டவங்க இருக்கிறாங்க, நிறைய கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி விரல் விட்டு எண்ணிடலாம், 1-2 பேர் கொஞ்சம் நல்ல காரியங்கள் உள்ள ராஜாக்கள்னு வைங்களேன். எல்லா ராஜாக்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிற ராஜாக்களாக தான் இஸ்ரவேல் ராஜாக்களில் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஆகாப், இவரை பற்றி பைபிள் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குது. எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னா, கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்ய தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன்னை விற்று போட்ட, அதாவது இவர் ஒரு மனைவி பொண்டாட்டி தாசன். இவர் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறவர். எப்படி நல்ல ஒரு ராஜா இல்லை? சில நேரத்தில் கேட்கத்தான் வேணும், மனைவி சொல்கிறத நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த தலையாட்டி மாடு மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ராஜா இந்த ராஜா. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது இந்த ராஜாவை பற்றி. இவ்வளோ நாள் நான் பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட நான் பிரசங்கமே பண்ணின்னு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த ஆள்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை பிரசங்கம் பண்ணதே கிடையாது. இந்த ஆகாப் ராஜா கிட்ட இருந்து ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் எவ்வளோ கெட்ட மனுஷங்ககிட்டையும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்ல, அது நம்ம பாராட்டத்தானே வேணும். ஆமாவா இல்லையா?
ஒரு சின்ன நல்லது இருந்தால் கூட அதை நம்ம பார்க்கணும், அதை நம்ம கட்டாயம் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி ஒரு நல்ல விஷயந்தான் இந்த ஆகாப் ராஜா கிட்ட இன்னைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் அது காணப்படுது. அது சாதாரணமாக ஒரு நல்ல காரியமாக இருந்தால் நான் அதை அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டு போயிருப்பேன். என்னடா இது ஒன்றும் அவ்வளோ எல்லாரும் இதில் இந்த மாதிரிலாம் நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த ஆகாப்புக்குள்ளே இருந்த அந்த ஒரு நல்ல காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த நல்ல காரியத்துக்கு ஒப்பா இருக்குது. அதுதான் ஆச்சரியம். இப்படி ஒரு மோசமான ராஜா கிட்ட இப்படி ஒரு மேன்மையான குணமா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் ரொம்ப ஆகாப் ராஜாவுக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருந்தது யாருன்னா எலியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி. எலியா பாருங்க, அவர் பயங்கரமான தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் பாருங்க ராஜாலாம் பார்க்க மாட்டார், பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார். பாரு, நீ ஒழுங்கா இல்லைன்னா இந்த தேசத்தில் மழையே பெய்யாது, வானத்தை அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் போய் எங்கேயோ ஆத்தங்கரையில் குகையிலெல்லாம் ஒளிஞ்சிப்பார். தேசத்தில் மழையே வராது. இந்த ஆகாப் ராஜா இராணுவத்தெல்லாம் அனுப்பி இந்த எலியா தீர்க்கதரிசி எல்லாம் தேடுன்னு தேடினா அவர் கிடைக்கவே இல்லை. 3.5 வருஷம் தேடி முடிச்சு அதுக்கு பிறகு இவர் எல்லாரையும் இங்கே பாரு, நான் சொல்கிறேன் மழை வரும், நீ எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு வா அப்படின்னு அங்கே கூட்டு வந்து கர்மேல் பர்வதத்தில் அக்னியை இறக்கி, கர்த்தர் தான் தேவன், நீங்கள் வழிபடுகிற பாகால் தேவன் அல்ல, பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டு இவர் பயங்கரமாக சவால் விட்டு கர்த்தரே தேவன் நிரூபிக்கிறார். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அம்மா பாகால வணங்குறவங்க. அதனால் அவங்க தீர்க்கதரிசியெல்லாம் கொன்று போட்ட உடனே இந்த எலியாவை நாளைக்கு நான் காலி பண்ணிடுறேன், அந்த ஆளை பிடிச்சி கூட்டுவாங்கடான்னு சொல்லி ஆட்களை அனுப்பி தேடுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் இந்த எலியா எஸ்கேப் ஆகிடுறார். போய் அங்கே இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்றாரு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா உன்னை அதுக்குள்ளெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் உன்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது, அப்புறம் தான் எடுப்பேன். எப்படி சில நேரத்தில் நமக்கு பாருங்கள், நமக்கு வாழவே பிடிக்காது, சாகணும்னு தோணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ கொஞ்ச நேரம் வாழ்ந்து தான் ஆகணும், உன்னை குறித்து என்னுடைய திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி வாழ வைக்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு இப்போ இப்படி ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன காரியம் அப்படின்னா, அந்த நாட்களில் சீரியா ராஜா ஒரு பெரிய பலத்த ஒரு தேசம், அந்த நாட்களில் இருந்த கொஞ்சம் பலத்த தேசம் சீரியா தேசம். அந்த தேசத்து ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்புக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். என்ன லெட்டர் எழுதுறாரு? நம்ம இப்போ லெட்டர் எழுதுனா என்ன எழுதுவோம்? சகோதரனே நலமா, நீ நலமா, நான் நலம், எப்படி இருக்கிறான், ஊரில் எல்லாரும் சௌக்கியமா, மழைலாம் வந்துச்சா, அப்படிலாம் கேட்போம்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சும்மா கடைசியாக சொல்கிறான், இங்கே பாருப்பா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. எப்படி? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, உன் பொண்ணு உன் வெள்ளியெல்லாம் என்னுடையது, நீங்கள் என்ன பண்ணுங்க, சுகமாக இருங்க அப்படின்னு. இப்போ இவர் பதில் போடணும்ல. பதில் எப்படி போடுறாரு? ஆமாம் நாங்கள்லாம் சௌக்கியம்தான், உங்கள் சௌக்கியத்தெல்லாம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே பாருங்கள் பதில் போடும்போது, சரி அவர் ஒரு பெரிய ராஜா இப்படி சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இப்படி சொன்னால் எப்படி? இப்போ நம்ம யாராவது நம்ம பிரதர்ஸுங்க ஒரு கார் வாங்கினாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்க, பிரதர் காரு நம்ம கார் தானே அப்படின்னா, அதுக்கு நம்ம உடனே நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? என் காருன்னா சொல்லுவாங்க கிடையாது. ஐயோ ஆமாம் பாஸ்டர், எடுத்துன்னு போங்க, நம்ம கார் தான், எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா பதில் போடுறாரு. ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், பொண்ணும் வெள்ளியெல்லாம் உங்களுடையது தான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான் அப்படின்னு இந்த ஆகாப் ராஜா பதில் போடுறாரு. இந்த கடிதம் போனோடனே அவன் பாருங்க அடுத்த லெட்டர் போடுறான். இங்கே பாருப்பா, அடுத்த வாரத்தில் என் ஆளுங்க உங்கள் ஊருக்கு வருவாங்க. நீ என்ன சொன்ன? பொண்ணு வெள்ளியெல்லாம் எழுதுன்னு சொன்னல, நாங்கள் வருவோம். உன் வீடு மட்டும் இல்லை, உன்னோட முக்கியமான பிரபுக்கள் மந்திரிகள் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் போவோம். எவன் வீட்டில் என்னென்ன பொண்ணு வெள்ளியெல்லாம் இருக்குதோ எடுத்துன்னு வந்துடுவோன்றான். எப்படி? இது என்ன ஒரு வார்த்தைக்கு சொன்னது? அவன் அப்படியே பிடிச்சினாங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு வருவோம் எடுத்துன்னு போயிடுவோன்றான். ஆகாப் ராஜாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே பாருங்க,
கூடி இருக்கிற அந்த மூப்பர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆலோசனை பண்ணார். இவன் என்னங்க இவன் ஒரு வார்த்தைக்கு சொன்னால் இதை இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொன்ன உடனே மூப்பர்கள்லாம் அதெல்லாம் எப்படிங்க முடியும், நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் அவன் வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வர்றாரு. அது எந்த தீர்க்கதரிசின்னு எழுதலைங்க, எலியா தீர்க்கதரிசியான்னு நமக்கு தெரில. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ வந்து அவனுக்கு பயப்படாத, கர்த்தர் தான் தேவன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தருணம் இது, நீ என்ன பண்ண அவனோட யுத்தம் பண்ணு அப்படின்றாரு. இவனுக்கு பயமாக இருக்குது. எப்படிங்க யாருங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவான், நீ தான் ஸ்டார்ட் பண்ணுன்றார். இவங்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் ஆட்கள், அவன் பெரிய இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ யுத்தம் பண்ணால் அவனை போய் பெரிய ஆளை போய் அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது இல்லை, எப்படி யுத்தம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ மறுபடியும் லெட்டர் எழுதுறான், ஏதாவது அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அதெல்லாம் முடியாது, இங்கே பாரு நாங்கள் வர்றோம், நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான், யுத்தம் நடக்கிறது நடக்கும், நான் வந்தேன்னு வச்சுக்கோமே. அவன் சொல்கிறான், என் இராணுவம் வந்துச்சுன்னா என் இராணுவத்தில் இருக்கிற மொத்த பேரும் ஒவ்வொரு கைப்பிடி மண் எடுத்தாங்கன்னா உன் ஊரில் அள்ளுறதுக்கு மண்ணே இருக்காதுடா, அவ்வளோ பேர் இருக்காங்க என்கிட்ட. ஒவ்வொரு கைப்பிடி மண் எடுத்தான்னா கூட உங்ககிட்ட அவ்வளோ மண் இல்லை, மொத்தத்தையும் வாரிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கோபமாக வச்சுட்ட உடனே இந்த ஆகாப் ராஜா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறார். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. யுத்தத்தில் என்ன பண்ணுறாரு, ஜெயம் எடுக்கிறார். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஐயா இங்கே பாரு, யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி நீ என்ன பண்ணாத, ரொம்ப சந்தோஷப்படாத. அவன் இப்போ போகிறான், ஒரு வருஷம் திரும்ப மறுபடியும் சண்டைக்கு வருவான். நீ போய் உன்னை என்ன பண்ணு, கொஞ்சம் பலப்படுத்திக்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு, திரும்ப அவன் வருவான் அப்படின்ன உடனே அவனுங்க பாருங்க, அவங்க போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எப்பா இஸ்ரவேலுடைய தேவன் மலைகளின் தேவன், மலைகளில் சண்டை போட்டதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க, நாம் இந்த வாட்டி சமபூமியில் சண்டை போடுவோம், அதனால் நாம் ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்த வாட்டி ஒரு வருஷம் கழிச்சு, இப்போ ஒரு வருஷம் கழிச்சு யுத்தம் பண்ணால் இந்த முறையும் இஸ்ரவேல் ஜனங்கத்தில் கவனிங்க ஏறி அடிக்கிறாங்க. அடித்தா 1,00,000 சீரியர்களை முறியடிச்சிடுறாங்க. ஒரே சண்டை 1,00,000 சீரியர்கள் முறிந்து விழுறாங்க. அந்த ராஜா என்ன நினச்சான்னு தெரில, துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி போய் அவன் வீட்டில் பதுங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போன்னு நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக கர்த்தர் ஓடி போக பண்ணுவார், நம்புறீங்களா? அப்படி கர்த்தர் ஓடி போக பண்ணுவார். இங்க பாருங்க, இப்போ இவன் ஓடி போய் உள்ளறையில் பதுங்கிக்கிட்டான். பதுங்கிக்கிட்ட பிறகு அவனோட சேவகர்கள் 2 பேர் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிட்ட வந்து பேசுகிற அந்த பேச்சைத்தான் இப்போ நீங்கள் படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? அவங்க பாருங்க, அவன் சொல்லிட்டு வர்றான், இஸ்ரவேலின் ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களாம், இரக்கமுள்ள ராஜாக்கள், இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே அவங்க கிட்ட நாங்கள் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ராஜாவை உயிரோட காப்பாற்றுங்க, அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஒருவேளை அவர் உங்களை என்ன பண்ணலான்னா உயிரோட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜாவுக்கிட்ட சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த ஆகாப் ராஜா கிட்ட அதே மாதிரி வந்து அவங்க பாருங்க அவங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் களைந்து போட்டு ரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து சொல்றாங்களாம், என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் அப்படின்னு சொல்றான். அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன். கவனிங்க, எந்த விதமான சண்டைக்குமே இவன் போல அவன் வீணா இவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சி பேராசை கொண்டு இவனை விரோதிச்சு இவன்கிட்ட சண்டைக்கு வந்து இவன் சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கணும்னு நினச்ச, இவனை அழிக்கணும்னு நினச்ச இந்த பெனாதாத்தை இந்த ஆகா பார்த்து சொல்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் அப்படின்னு சொல்கிற இந்த ஆகாப்பினுடைய இந்த தன்மை இருக்குல்ல,
அவனை அந்த மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொள்ற அந்த தன்மை, தன்னுடைய எதிரியை தான் வாழவே கூடாதுன்னு நினைச்சவனை, தன்னை சாகடிக்கணும்னு நினைச்சவனை, தான் சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு நினைச்சவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சுபாவம் தான் இன்னைக்கு இவனை பற்றி பேசுறதுக்கு என்ன தூண்டுச்சு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படி இந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கு? நம்முடைய எதிரியை, நம்மளை வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களை, நாம் அழிஞ்சு போனோன்னு நினைக்கிறவங்களை, நம்மளை விரோதிக்க சமயம் பார்த்து சமயம் தேடி விரோதித்து நமக்குரியதெல்லாம் உரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெனாதாத்துக்களை மன்னிக்கக்கூடிய இருதயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்று நான் உங்களுக்கு சொல்ல, உங்களை பார்த்து நான் கேட்குறேன். கவனிங்க, இந்த வசனத்திலிருந்து முக்கியமான 3 குறிப்புகளை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, என்னுடைய முதலாவது இந்த செய்தியோட தலைப்பே என்னன்னா, இரக்கமுள்ள இஸ்ரவேலின் ராஜா. இரக்கமுள்ள இஸ்ரவேலின் ராஜா. இந்த தலைப்பே ரொம்ப ஆச்சரியம். இந்த தலைப்பு ரொம்ப, இங்கே பாருங்க, ஏன்னா இந்த தலைப்பு அவன் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த 31வது வசனத்தில் அவன் சொல்றான், இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் இரக்கமுள்ளவர்கள். எப்படிப்பட்டவங்க? தயவுள்ள ராஜாக்கள். இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள். ஆங்கிலத்தில் மெர்சிஃபுல்னு இருக்குது, இரக்கமுள்ள ராஜாக்கள்னு இருக்குது. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல், நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலே சொன்னேன், யூத ராஜாக்கள்லையாவது கொஞ்சம் நல்ல ராஜாக்களை பார்க்கலாம், ஆனால் இஸ்ரவேல் ராஜாக்களில் நல்ல ராஜாக்களே அரிது. இஸ்ரவேல் ராஜாக்கள்ல இருக்கிறவங்களே எல்லாம் பொல்லாதவன் தான். ஏதாவது 1-2 காரியம் அவனுக்குள்ள நல்லது இருக்கும். ஆனால் இவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள்னு சொல்றான். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏடா எந்த வம்ச வரலாற்றடா நீ பார்த்த? எந்த வம்சத்தை பார்த்த உடனே இஸ்ரவேலின் ராஜா தயவுள்ள ராஜான்னு உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நானே கேள்வி கேட்டா எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. மீகா தீர்க்கதரிசி அந்த பதிலை சொன்னாரு, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவை ஆள போகிறவர் எங்கிருந்து வருவாரு? உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கவனிங்க, அப்ப இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இங்க தெரிகிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜா மட்டும்தான் இரக்கமுள்ள ராஜா. ஏன்னா வேற எந்த ராஜாவும் அப்படி இரக்கமுள்ள ராஜாவா எனக்கு தெரியல. இந்த ராஜாவுக்குரிய அந்த சுபா இப்ப ஆகாப்புக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருக்கிறார், அவர் இரக்கமுள்ள ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, இரக்கமுள்ள ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ராஜா, மன்னிக்கிறதுல தயவு பெருத்த ராஜா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த ராஜான்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகுகிற தேவன். தம்முடைய ஜனங்கள் மேல் மாத்திரம் கிடையாது, நல்லா கவனிங்க, அவரை பிடிச்சு சிலுவையில அடிக்கிறதுக்கு ஆணியை கொண்டு வந்து கைகளில் அடிக்கிறான். அந்த போர்ச்சவர்கள்லாம் சுத்தி நின்று பரியாசம் பண்றானே, அவன் கையெல்லாம் அடிக்கிறானே, இந்த அவருடைய வஸ்திரத்தை கலட்டி அவரை நிர்வாணமாக்கி அவர் மேல காரி துப்பி இவர் இஸ்ரவேலின் ரட்சகனா மேசியாவான்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துகிற, அவரை கேவலமா பார்க்கிற அந்த போர்ச்சவர்களுக்காக கூட சிலுவையில் அந்த கடைசி நேரத்தில், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவன் போற கடைசி நேரத்தில் கூட ஒருத்தனுக்காக பரிந்து பேச முடியும்னா, ஒருத்தனுக்காக இறங்க முடியும்னா, ஒருத்தன் மேல தேவ கோபம் வராம அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கிறதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார்னா, அவரை மாதிரி இரக்கமுள்ள தெய்வம் வேற எங்கேயாவது இருக்காராயா? அல்லேலூயா. ஆமா, நமக்கு தெரிஞ்செல்லாம் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா, தெய்வம் கண்ணை குத்திரும், தெய்வம் கொண்டு போடுறோம், தெய்வம் தட்டி கேட்கும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்த இடத்துல ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்துல வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தாருன்னா அவர் எவ்வளவு இரக்கமுள்ள ராஜாவா இருப்பாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா, பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, மோசே அவரை பற்றி எழுதும் பொழுது சொல்றான், கர்த்தர் இரக்கமும். இரக்கம்னு சொல்லிட்டு நிறுத்தலாம்ல, அப்படி சொல்லாம இரக்கமும் உருக்கமும். எப்படி? இரக்கமும் உருக்கமும், அப்புறம் நீடிய சாந்தமும், அப்புறம் தயவும், அப்புறம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்ப நல்லா கவனிங்க. இன்னும் ஊர்ல ஏதாவது வார்த்தைகள்லாம் இருந்தா எல்லா வார்த்தையும் தேடி எடுத்து போட்டு இந்த தேவனுக்கு மொத்தமா கொடுத்துருவார் போல இருக்கு. அன்பு, இரக்கம், தயவு, கருணை, கிருபை, இதெல்லாம் மொத்தமா சேர்த்த ஒரே ஒரு உருவம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த கல்வாரிக்கு வந்தீங்கன்னா இந்த கல்வாரியில ஒன்னே ஒன்னு தெரியும், அது என்னன்னா தேவன் இரக்கம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உன் மேல இரக்கமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன் மேல இரக்கமா இருக்கிறாரு. இஸ்ரவேலில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா தயவுள்ள ராஜா, அந்த ராஜா இரக்கமுள்ள ராஜா. யாருக்கு இறங்குறாரு தெரியுமா? கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவனை நிந்தித்து தூஷித்து தேவனுக்கு சத்துருக்களா இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்ம மேல தான் அவர் இரக்கமா இருக்கிறாரு. நம்ம மேல அவர் இரக்கமா இருக்கிறாரு. இன்னைக்கும் கூட சரி, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு நம்ம சொல்லிக்கிறோமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னு சொல்லிக்கிறோமே, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கிறோமே, ஐயா நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லிக்கிறோமே, ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிக்கிறோமே, நாம் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதையுமே செய்கிறது இல்லையா? தேவனுக்கு விரோதமான எண்ணங்களோ பேச்சுக்களோ செயல்களோ நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ நித்தம் அவருடைய இருதயத்தை சங்கடப்படுத்துகிற மாதிரி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் 1000 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் 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 அவரை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் தான், எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யம். அவரை மாதிரி இறங்குறதுக்கு வேற ஒருத்தருமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நான் அடிக்கடி இந்த புலம்பல் புஸ்தகத்தை சொல்லும்போது சொல்லுவேன். புலம்பல் புஸ்தகத்தை அப்படி எழுதி, புலம்பல் புஸ்தகத்தை யார் எழுதுனா தெரியுமா உங்களுக்கு? எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பல் புஸ்தகத்தை எப்போ எழுதினார்னா, எருசலேம் பட்டணம் இடித்து, எருசலேம் பட்டணம் கொள்ளையடிக்கப்பட்டு, தேவாலயம் இடித்து தீக்கிரையாக்கப்பட்டு, எல்லாம் அப்படியே அந்த ஊரே மண்மேடாக போச்சு, சாம்பலாக போச்சு, ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போன நேரத்தில் இந்த எரேமியா அப்படியே அந்த ஊரை பார்க்குறாரு. இது என்னமா வாழ்ந்த நகரம், இந்த எருசலேம் நகரம் மாதிரி வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு கெட்டான் பாருங்க, அவனை பார்த்தா நமக்கு அப்படி மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா? ஆமாம் தானே? வாழ்ந்துட்டு கிடக்கூடாது. நல்லா வாழ்ந்தவன் நல்லா தான் வாழணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமென். நல்லா வாழ்ந்தவன் இன்னும் நல்லா வாழணும். வாழ்ந்து கெட்டவன் அவன் பாவம், அவன் நிலைமை. இந்த எருசலேம் அப்படி ஒரு அலங்காரமான ராஜ்யங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சிங்காரவனமாக இருந்த ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் எனக்கு கெட்டு நாசமாக போய் ஒன்றுமே இல்லாத மண்மேடாக போய் வனாந்தரமாக பாழும் நிலமாக போயிருக்கு. அதை பார்த்த உடனே எரேமியா தீர்க்கதரிசி, அவன் ஏற்கனவே கண்ணீரின் தீர்க்கதரிசி, எடுத்துக்கெடுத்தாலும் அழுவான். இந்த ஜனம் இப்படி கெட்டு போனதை பார்த்து அவனால் அழாமல் இருக்க முடியுமா? ஓன்னு அழுது புலம்பல் பாடுறான். ஐயோ ஆண்டவரே, ஜனம் பெருத்த நகர் இப்படி பாழா போயிட்டு எங்களை அந்நியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்களே, அப்படி ஒரே புலம்பல். அவன் தப்பு பண்ணிட்டு போயிட்டான், நாங்கள் தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறோமே, ஆச்சா போச்சான்னு எழுதிக்கிட்டே வந்துட்டு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும், அவர் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி ஏதோ விட்டுட்டார்னா மொத்தமாக கை கழுவிட்டார்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அவர் திரும்பவும் இந்த ஜனத்துக்கு இறங்குவார், இவன் வாழ்க்கையை அதே மாதிரி மகிமையாக மாற்றுவார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க விழுந்து போன மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் சொல்றான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எதையும் நீங்க இழந்திருந்தீங்கன்னா, ஐயா எல்லாம் இல்லை, இருக்கிறதெல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இழந்த நிலைமையில் யாராவது இருந்தீங்கன்னா, அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய காருண்யமும் இரக்கமும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதனுடைய ஸ்தானத்தில் அதை மகிமையா ஸ்தாபித்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்ட அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இரக்கமுள்ள ராஜா. ஆமென், அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள ராஜா. கவனிங்க, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரக்கமுள்ள ராஜா, இந்த ராஜா கிட்ட இந்த சேவகர், எனக்கு இந்த ஒரு இடம் பாருங்க, இதைத்தான் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இந்த சேவகர் ராஜா கிட்ட என்ன பண்றாங்கன்னா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பெனாதாத் தனக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி அவன் கேட்குறான் அப்படின்னு. இங்க பாருங்க, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். நல்லா கவனிக்கணும், சில விசுவாசிகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெனாதாத் அவன் விண்ணப்பம் பண்ணணும்னா அவனே நேரடியாக கூட என்ன பண்ணலான்னா வந்திருக்கலாம். ஆனால் இங்கே அந்த சேவர்களை அனுப்பி விண்ணப்பம் பண்ணுறான். இங்கே அவன் நேரடியாக வராததுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு நாம் நேரடியாக வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார்னு நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சில நேரங்களில் சிலருக்கு இந்த ஜப ஊழியம்லாம் பண்ணுறாங்கல்ல, அடுத்தவங்களுக்காக ஜபம் பண்ணுற ஊழியம்லாம் நல்லது. அது யாருக்குன்னா, ஜபம் பண்ண தெரியாத, ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை பற்றி தெரியாத வேற புறையின மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகலாம் ஒரு வியாதி, பலவீனம், ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் அப்படின்னா அவங்களுக்காக அந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பாங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த கொடுமை எங்கே போய் தொலைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. சில கொடுமைகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆன விசுவாசி கூட ஃபோன் பண்ணி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னுவான். எங்களுக்காக ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் எல்லாரும் நாம் என்ன பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம். நீங்கள் கூட இப்போ ஊழியம் செய்கிற எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறதோ, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறதோ ஒரு தப்பும் கிடையாது. அந்த ஜெபம் தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில ஆட்களுடைய எண்ணமே எப்படி இருக்குதுன்னா, சில காரியத்தெல்லாம் நாம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு, இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இந்த பிரதர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாருன்ற ஒரு எண்ண போக்கு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசமான எண்ணம். தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுறணும். இந்த பெனாதாத்தின் சேவகர் பெனாதாத்துக்காக என்ன பண்றாங்கன்னா விண்ணப்பம் பண்றாங்க. நான் சொல்றேன், பெனாதாத்தே வந்திருக்கலாமே, பெனாதாத்தே என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா பெனாதாத்துக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. கவனிங்க, இவன் விண்ணப்பம் பண்ண மாத்திரத்தில் என்னை ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அங்க இந்த இந்த இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாரு, அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் என் சகோதரன். அல்லேலூயா. அப்படின்னா அவன் 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 ஜீவனோட இருக்கணும்ன்றது ராஜாவோட எண்ணம். ராஜா நினைக்கிறார், ஐயோ யுத்தத்தில் 1,00,000 பேர் செத்தாங்களே, அந்த செத்தத்தில் கூட்டத்தோட கூட்டமா இவனும் எங்கே அழிஞ்சு போயிருப்பானோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் உயிரோடு இருக்கிறானா, வாழட்டும், அவன் என் சகோதரன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த, நாம் ஒரு காலத்தில் சத்துருக்களாக இருந்த நம்மளை சகோதரனாக மாற்றுறதுக்கு இந்த தேவனால தான் முடியும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.